ஸோ அரவிந்த், கிளிமஞ்சாரோ அண்ட் பாரிஸ், இது ரெண்டுத்துக்குமான சம்மந்தம். அண்ட் ஹவு டிட் யூ எண்ட் அப் இந்த மாதிரி கிளிமஞ்சாரோன்ற மவுண்டனை கிளைம் பண்ணணுன்றதான மோட்டிவேஷன் அண்ட் ஹவு டிட் இட் ஸ்டார்ட்? ஓகே, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், யூரோப் இஸ் யூரோப், யூனோ இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேசஸ் இன் த வேர்ல்டு. ஸோ எனக்கு பாரிஸ் வாஸ் யுவர் ஃபேவரட்? எக்ஸாக்ட்லி, நான் என்ன பிளான் வச்சுருந்தேன்னா, பாரிஸ் போயிட்டு அங்கேருந்து ஒரு 3-4 கண்ட்ரி பண்ணலாம் தான் பிளான் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு நான் எல்லா கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணி டாக்குமெண்டேஷன் எல்லாம் ரெடி பண்ணி விசா அப்பாயின்மெண்ட் டேட்டும் வாங்கிட்டேன். அண்ட் தென் ஆல் ஆஃப் அ சடன் எனக்கு ஒரு சின்ன தாட் வந்தது, நம்ம ஆஃப்ரிக்காவில் கிட்டத்தட்ட இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 17 இயர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ ஐ தாட் ஆஃப்ரிக்காவில் இவ்வளோ நாள் இருந்துட்டு அந்த மவுண்ட் கிளிமஞ்சாரோ பார்க்கலன்னா தென் இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், யூனோ. So it doesn't justify. You want to go and see Mount Kilimanjaro more than climb. அதுதான் நான் முதல்ல பிளான் வச்சுருந்தேன். அந்த ஏதாவது ஒரு சஃபாரிக்கு போயிட்டு அந்த மவுண்ட் கிளிமஞ்சாரோ பேக்ரவுண்டில் ஒரு பிக்சர் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட். ஹவவர் நான் கானாவில் வந்து நிறைய சின்ன சின்ன ஹைக்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே ஒரு குரூப் இருக்குது, கானா மவுண்டனியர்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது. ஓகே. அவங்க கூட நான் ஹைக் பண்ணிட்டு இருந்தேன் ரெகுலராக. ஸோ எனக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தது தட் if I am able to walk for 5 kilometers a day, I would be able to do it. அதுவும் ஒரு அசட்டு தைரியம் தான், பிகாஸ் கிளிமஞ்சாரோ இஸ் a bit different from what I am talking to you. Correct. ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, டெய்லி வாக்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். எவ்ரிடே 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் அந்த மாதிரிலாம் நான் நிறைய வாக் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ ஸ்லோலி ஐ ஸ்டார்டட் பில்டிங் அப் தட் எனர்ஜி லெவல். அண்ட் தென் கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. அண்ட் தென் லைக் தட் இஸ் வென் தி விசா இன்டர்வியூ டேட் கேம். அப்போ நான் ஐ டிசைடட் நாட் டு கோ டு பாரிஸ். ஆமாம், இன்டர்வியூ வேண்டாம், ஸோ நம்ம கிளிமஞ்சாரோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் அகெயின். கொஞ்சம் ஃபிட்னஸ்லாம் ரெஜிம் ஆரம்பித்தேன். பட் மைண்டில் என்ன இருந்தது அப்படின்னா, நம்ம கிளிமஞ்சாரோ அட்டம் பண்ணுவோம் ஃபார் ஷுவர். எனக்கு தெரியும் தட் 2-3 நாளைக்கு மேலே தாங்காது அப்படின்னு. அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஈவன் இஃப் ஐ ஃபெயில் தட் ஐ வுட் பி ஃபெயிலிங் அட் த level 2 or 3, பட் ஐ வில் பி ஹேவிங் எ பிக்சர் ஆஃப் த மவுண்ட் கிளிமஞ்சாரோ பிஹைண்ட் மீ. அந்த ஒரு பெருமைக்கு வேண்டி தான் ஐ ஸ்டார்டட் ஃபர்ஸ்ட். ஓகே. பட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராக்டிஸ் செஷன்லாம் கொஞ்சம் நல்லா போக ஆரம்பித்த உடனே ஐ வாஸ் ஏபிள் டு பிலீவ் மை செல்ஃப். இட்ஸ் ட்ரூலி யூனிக். ஏன்னா வந்து பாரிஸை சுற்றி பார்க்கணுன்றது ஒரு மைண்ட் செட்டு, அதை கடைசி நேரத்தில் ட்ராப் பண்ணிட்டு கிளிமஞ்சாரோ மலையை அட்டம் பண்ண போகிறன்றது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன் த அதர் சைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரேட் சாய்ஸ் அண்ட் இட்ஸ் வெரி யூனிக் ஆக்சுவலி. அதனால தான் நான் சொன்னேன் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இன்றைக்கி. ஏன்னா வந்து ஐ எம் ஹியரிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தட் சம்மன் சூசிங் அட்வென்ச்சர் ஓவர் லெட்ஸ் சே ப்ளஷர். எக்ஸாக்ட்லி. ஸோ குட் ஜாப். தேங்க்யூ.